நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மைத்ரேய முகூர்த்தம் இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல ஜூலை 18 அன்று இரவு 11:45 1:45 வரைக்கும் இந்த டைம்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். கரெக்டா பண்ணுங்க, சூப்பரா ரிசல்ட் கிடைக்க போகுது. ஏன்னா அன்றைய தினத்துல நம்ம கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி எழுதலாம், அல்லது நம்ம வாழ்க்கையில ஒரு தடை நீங்கணும்னு சொல்லி எழுதலாம். எல்லாத்துக்கும் அந்த அந்த நேரம் பதில் கொடுக்கும். இனி ஒவ்வொரு மைத்ரேய முகூர்த்தத்தையும் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த டைமை பயன்படுத்திங்க. ஏன்னா காலம்தான் அதை நிகழ்த்து ஒரு விஷயத்த. காலம்தான் முக்கியம். அப்ப அந்த காலத்தை கரெக்டான நேரத்துல நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த நேரத்துல அதை செய்யும் பொழுது நமக்கு சூப்பரா ரிசல்ட் கிடைச்சிடும். அப்ப இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்க உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி இலையில என்ன தொகை இருக்கு அப்படிங்கிறத எழுதிருங்க. பிரியாணி இலையில எழுதிட்டு பிறகு ஒரு பேங்க்ல இருக்கா இல்லை தனிநபர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதி தனியாக வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு பிளேட்டு, அது வெள்ளி தட்டா இருக்கலாம், தங்க தட்டா இருக்கலாம், பித்தளை தட்டா இருக்கலாம், செம்பு தட்டா இருக்கலாம். ஆனால் எவர் சில்வர் தட்டா மட்டும் இருக்கக்கூடாது. கவனிச்சுக்கங்க. எவர் சில்வர் தட்டை தவிர பாக்கு மட்டை தட்டு கூட வைங்க, தவறு கிடையாது. இல்லாத மண்ணில் கூட தட்டு மாதிரி வாங்கிவிங்க, தப்பு இல்லை. எவர் சில்வர் தட்டு மட்டும் பயன்படுத்தாதீங்க. அதை வச்சுட்டு அதில் 11 வெள்ளை தாமரைகள், வெண் தாமரை வாங்கி முன்னாடி நாளே வச்சுருங்க. 11 தாமரை அடுக்கி அதுக்கு நடுவில் ஒரு தட்டில் மண் தட்டு, இன்னொரு மண் தட்டில் கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றி உட்காந்துருங்க. சேரில் உட்காடுறவங்க சேரில் உட்காரலாம், வடக்கு பார்த்து. கீழே உட்கார முடிஞ்சவங்க ஒரு கிளாத்தோ அல்லது ஒரு பாயோ போட்டு கீழே உட்காந்துருங்க, வடக்கு பார்த்து உட்காந்துங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த தாம்பாள தட்டில் 11 தாமரை வச்சு அதுக்கு நடுவில் நம்ம கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணகல் தீபம் ஏற்றி பிரார்த்தனை 11:45 உட்காந்துருங்க. கரெக்டாக 12 மணிக்கு எழுதி வச்சுருக்கீங்கல்ல பிரியாணி இலையில, அந்த பிரியாணி இலையை இதில் எரிச்சிருங்க. எரிச்சிட்டு அந்த புகையை ஊதி விட்டுருங்க பிரபஞ்சத்தில். பிறகு இன்னொரு பேப்பர் எடுத்து, எனக்கு இந்த மாதம் இவ்வளோ வருமானம் வரணும், 1 லட்ச ரூபா வரணும், 50,000 வரணும், 10 லட்சம் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் எழுதி அந்த 11:45 12 மணிக்கு இதெல்லாம் பண்ணிடுறோம். 1:45 வரைக்கும் உட்கார முடிஞ்சா உட்காருங்க, அல்லது 1 மணி வரைக்குமாவது நீங்கள் கையில் குபேர முத்திரையோட அமர்ந்து அவங்களோட வருமானத்தை நிறையா அதிகப்படுத்துறதுக்குண்டான என்னென்ன சிந்தனைகள் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் யோசிச்சுட்டு பணம் நிறையா வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் உங்களோட பூஜையை. முடிஞ்சவங்க 11:45 வரைக்கும் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் எழுதி எரித்த ஒரு நல்ல விஷயம் அடுத்த மாதம் இன்னும் அதை விட நல்ல விஷயத்த நீங்கள் பண்ண வைக்கும். ஏன்னா கடனை எரிச்சிட்டிங்க. கடனை எரிச்சு அதில் எழுதி பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க. அப்போ பிரபஞ்சம் அதுக்குண்டான நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்கும். இப்போ இந்த மாதம் மைத்ரேய முகூர்த்தத்தில் இதை சூப்பராக பயன்படுத்துங்க. நீங்கள் எல்லாரும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுனால இதை சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு செய்யுங்க. நற்பவி. நன்றி.